சார் ஜனவரி 24ஆம் தேதி வந்துட்டு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியே திமுக சார்பில் வெளியிட போவதாகவும் அந்த அறிவிப்பை வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறதாவும் வந்துட்டு அவங்க தரப்புல இருந்து அது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பே அல்ல. இப்ப எந்த அமைச்சர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க? ஒருத்தரும் செயல்படல. உதயநிதி முதலமைச்சராக கூட இருக்கலாம். அது அவங்களுக்குள்ள இருக்கிற ஜனநாயக முறைப்படி அவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதற்கான தகுதி அவருக்கு இருக்கிறதா என்பதைத்தான் நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார், உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இல்ல சார், வாரிசு அரசியல் பத்தி பேசினவங்க வந்துட்டு திருப்பி வாரிசை வந்து கொண்டு வராங்க. இல்ல அதுக்காக இல்ல, என்னன்னு கேட்டா இவர் உதயநிதி வர்றான்னு சொல்றாங்க. கூட இருக்கிற அமைச்சர் அவர் அமைச்சரா இருக்காரு, பணியாற்றாரு. துணை முதலமைச்சரான ஒரு வதந்தி தானே தவிர அவர் வருவார்னு எனக்கு தோணல. இப்போதைக்கு அந்த அறிவிப்பு வரும் எனக்கு தோணலை. இக்கட்டான சூழ்நிலை, திமுகவுக்கு அவப்பை நெருக்கட்டு இருக்கிற சூழ்நிலை, திமுக வீழ்ச்சியில் இருக்கிற காலகட்டத்தில் அவர் இது போன்ற முயற்சியில ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நற்பெயர் எடுத்துட்டு ஒரு துணை முதலமைச்சர் கொண்டு வந்தா பரவாயில்ல. இந்த அரசுக்கு இன்றைக்கு பெயர் கெட்டு போய் கிடக்கிறது, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் கிடக்கிறது. எந்த நிர்வாக சீர்திருத்தமும் இல்லை. அனைத்து துறையிலும் போராட்டம், அரசு ஊழியர் பல்வேறு வகையிலே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆசிரியர் பெருமக்கள், அங்காடியிலே பணியாற்றுகிறவர்கள், சாலையோர போக்குவரத்து தொழிலாளர் அத்தனை பேரும் போராடி கொண்டிருக்கிற காலகட்டம், விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிற காலகட்டம். இந்த சூழ்நிலை அந்த முயற்சியால் எடுப்பார்னு தோணலை. இன்னும் எத்தனை மந்திரிகள் சிறைக்கு போவார்கள் என்ற செய்தியை எங்கள் அருமையான எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில அவருக்கு இப்படி ஒரு அவல் நிலைமை அவர் தேடி தரமாட்டார்னு நினைக்கிறேன். சார், மதுரை துணை மேயர் வந்துட்டு அலுவலகம் தாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். அது கூட்டணியான திமுக வட்ட செயலரை தாக்கியிருக்காங்க. அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்துட்டு மோதல் ஏற்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணிக்குள்ள மோதல் ஏற்படுவது கூட பெரிய விஷயம் இல்லை. திமுகக்குள்ளேயே முதல் நடந்து கொண்டிருக்கிற நெல்லை மேயரை மாற்றுவதற்கான முயற்சியில அங்க இருக்கிற கவுன்சிலர் இருக்கிறாங்க. கடலூர் மாநகராட்சியில அங்க இருக்கிற மேயரை சுற்றி முற்றுகையிடுறாங்க. திமுகக்குள்ளே மிகப்பெரிய கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்க தயாராக இருக்க. சென்னையில் இருக்கிற ஒரு கவுன்சிலருடைய கணவர் இன்றைக்கு சிறை கூட்டத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, கவுன்சிலர் கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய நிலைமை. ஆக கூட்டணி கட்சி மட்டுமல்ல, திமுகக்குள்ளே ஒரு அவல நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற எப்போதும் நடைபெற்று வருகிற வரலாற்று செய்தி. தொடர்ந்து திமுக அரசு நலத்திட்டம், மக்களுக்காக திட்டங்கள், கட்டடங்கள் எல்லாத்துக்குமே அவர் தந்தை பேர் தான் வைக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு கூட கலைஞர் 102 மைதானம் தான் வச்சிருக்காங்க. இன்னும் அறிவிப்பு வந்ததா தெரியல, எனக்கு அரசாணை வந்ததா தெரியல. மதுரைக்காக செயல்பட்ட பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேர் தான் வைக்காம கலைஞர் பேரே மீண்டும் எல்லாருக்கும் கொண்டாடுறாங்க. மதுரையில நூலகம் கொண்டு வந்தாங்க, அதுக்கு அவங்க அப்பா பேர் வச்சாங்க. யாரு போய் அங்க படிச்சுக்கிட்டு இருக்கா? அப்ப காலையிலேருந்து சாயந்தரம் கூட்டத்துக்காரங்க எடுத்து பாருங்க, அந்த மாடி கட்டடத்தை வேடிக்கை வைப்பதற்காகத்தான் மக்கள் இருக்காங்களே தவிர அங்கே எந்த மாணவியராவது, அறிவாளியாவது, இல்லை ரிசர்ச் பண்ற பிஹெச்டி பண்ற ஆராய்ச்சி மாணவர்களாவது யாராவது போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? பள்ளி மாணவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சுற்றுப்பயணத்தை பார்த்துக்கொண்டு அது பார்வையாளர். அது மாதிரி தான் இன்னைக்கு அவர் பெயர் வைத்தால் அந்த மைதானம் அந்த நிலைமை தான். அதனால ஒன்று நான் சொன்ன பாருங்க, அது கேட்பாரற்று கிடைக்க போற மைதானமா இருக்க போகுது. ஜல்லிக்கட்டு தரப்புலாவோட சரி, யாருமே அந்த மைதானத்தை பற்றி கேட்க போறதில்ல. கிரிக்கெட் மைதானம் ஒருவேளை நீ யாராவது தேதி கிரிக்கெட் கொடுத்தாங்கன்னா கிரிக்கெட் மைதானமாக வைக்கலாமே தவிர அதை ஜல்லிக்கட்டு மைதானமாக தொடர்ந்து பயன்படுத்த வாய்ப்பில்லை. ரெண்டாவது, எங்களுக்கு கிடைத்த செய்தி எல்லாம் அந்த மைதானத்தை தனியார் ஜல்லிக்கட்டு நடத்தவோ, தனியார் பொருட்காட்சி நடத்தவோ, வாடகை கொடுவதற்காக திமுகவுடைய முன்னணியாளர்கள் முயற்சிக்கிறார்கள். அது திறப்பெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த மைதானத்தை இந்த திமுக அரசு வாடகைக்கு விடும். பொருட்காட்சிக்கு வாடகைக்கு விடலாம், அல்லது ஏதோ மைதானத்துக்கு வாடகை விடலாமே தவிர அது முறையாக பயன்படுத்த போவதற்கான வாய்ப்புகளே இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.